அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கம். வல்லல் எட்டியப்பா நாயக்கர் மேல்நிலைப் பள்ளி கடந்த 41 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டதற்கு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இங்கு உள்ள அனைத்து மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்க தோன்றுகிறது. பெரும் மதிப்புக்குரிய விழா தலைவர் அன்பு சகோதரர் கோ ராஜேந்திரன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் திரு ஆத்மேய தர்ம தீர்த்த சபை நாயகர் திரு மு பன்னீர்செல்வம் அவர்களே, வரவேற்புரை ஆற்ற இருக்கும் எனது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் MM கோபி MABL அவர்களே, சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர் S சரசமுத்து MCOMGL பிரசிடென்ட் GT பார் அசோசியேஷன் அவர்கள் பல நல்ல செய்திகளை எனக்கு முன் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு சென்று அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கும் திரு TS பெருமாள், திரு RS ராஜி, திரு D மனோகர, திரு RN செல்வம், திரு N மோகன், திரு E பரமானந்தம் அவர்களே, மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு G பிரபாகர் அவர்களே, திரு பள்ளியில் இருபால் ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக மற்றும் சத்துணவு திட்ட அமைப்பாளர் அனைவருக்கும், பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள், நிர்வாக அலுவலக பணியாளர்கள் ஆகிய நண்பர்களே, இரு பள்ளி மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் மீண்டும் முதற்கண் பணிவான மாலை வணக்கம். பள்ளியில் படிக்கும் மாணவர்களாகிய நீங்கள் மிகவும் கருத்துடனும் பொறுப்புடனும் தன்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி நாம் முன்னேற்றி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடும் ஒவ்வொரு நாளும் பணியாற்ற வேண்டும். உங்கள் நிறைய பேர் வறுமைக்கு கோட்டுக்கு கீழே இருக்கலாம். ஆனால் அரசு பள்ளி அரசுடைய உதவியை நாடி நடத்தி கொண்டிருக்கிற இந்த பள்ளி மிகவும் சிறப்பாக கடந்த 41 ஆண்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மீண்டும் ஒரு முறை பெருமையாக இருக்கிறது. பள்ளிக்கு வரும் மாணவர்கள் தன்னுடைய தாய் தந்தையை முதலில் நேசிக்க வேண்டும். தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு தாய் இருக்கலாம், தந்தை இருக்கலாம், ஒரு பாலுக்கு 2 பேரும் இருக்கலாம். அப்படிப்பட்ட நீங்கள் தாய் தந்தையை முதலில் மதிக்க வேண்டும். தங்களுக்கு நல் ஆசிரியராக நல்ல பல கருத்துக்களை சொல்லும் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். நிர்வாகத்தில் சிறப்பாக தங்களே நடித்துக் கொண்டிருக்கும் தலைவர் செயலாளர்களை மதித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் செயல்பட வேண்டும். தற்பொழுதுள்ள சூழ்நிலை படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பாக இல்லை. காரணம், எளிதான முறையில் தீயவற்றை கற்றுக்கொள்கிறார்கள். அதிலிருந்து நீங்கள் வெளிப்பட வேண்டும். முதலில் நீங்கள் நல்ல மாணவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஏம் என்னென்ன இருக்குன்னா, நம்ம பெரிய ஒரு IAS ஆகணும், IPS ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், இந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் இருக்கணும். உள்ளுக்குள்ள வைராக்கியமா இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டம் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கு. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்? சிறப்பாக செயல்படணும். படத்தில் வர்றது டைலாக் மட்டும் பார்க்கக்கூடாது. தன் வாழ்க்கை தன் கையில். அதனால நீங்கள் ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்க்கையில் எப்படின்னா பெருசாக சாதிக்கணும். எப்படி செயலாளர் மட்டும் இப்படி இருக்காரு, எப்படி தலைவர் மட்டும் இருக்காரு அப்படின்னு நம்ம ஒரு செகண்டும் யோசிக்கணும். யோசிச்சு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கணும். கெட்டவனா இவனா இது சரியில்லைன்னு ஒரு மனசுக்கு பட்டு தான் நம்ம தள்ளி விட்டு நல்ல ஃப்ரெண்டாக வச்சுக்கணும். 4 ஃப்ரெண்டு தேவையில்லை, ஒரு ஃப்ரெண்டு தான் போதும். நண்பன் அப்படின்னு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் போதும். அப்படியா? தாய் தகப்பன முழுவதுமாக நீங்கள் பெற்றோரை மதிச்சிங்கனாலே வாழ்க்கையில் நீங்கள் முழு போயிடும். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா? தாயை நெருங்கி தாய் தகப்பனை வணங்கி வந்தீங்கனாலே உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாமே நல்ல பசங்க ஆயிடுவீங்க இல்லையா? நான் இப்போ EBல ஒரு 40 வருஷம் பணியாற்றிருக்கேன். ஒரு அசஸ்மெண்ட் ஆஃபீஸர் அதிகாரி லெவலில் இருந்திருக்கேன். ஆனால் என்னுடைய சிறு வயது உங்களை மாதிரி நான் இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா, என் தாய் இறந்து 46 வருடங்கள் மேலாகிருந்து தந்தையை நான் பார்த்ததே இல்லை. அப்பா என்று அழைத்ததே இல்லை. வாழ்க்கையில் ஒரு படி முன்னுக்கு வந்திருக்கிறேன். என் பொண்ணு டாக்டராக படிக்கிறேன், பையன் ஆசிரியர் பண்ணிக்கிறான் தான். நான் உங்களை மாதிரி ஆனால் ஆசிரியர் தான் படித்து ட்ரௌசர்லாம் கிழிஞ்சி போன ட்ரௌசர் தான் போட்டுக்கிட்டு வாழ்க்கையில் பயணம் பண்ணியிருக்கேன். அப்படி பயணம் பண்ணும்போதே நமக்கு ஒரு நெறி எப்படியா நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போகணும், ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகணும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள அந்த வழி தெரியுது. எந்த வழி? நான் 8வது 9வது படிக்கும்போது கை போட்டு ஹாஸ்டலில் போயிட்டு
சோத்துக்கு கையேறி நின்ற காலங்களில் கண்முன்னே தெரியுது. அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும். புரியுதா? சாதிப்பீங்களா? ஆமா, நல்ல பிள்ளைகளா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும், வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கணும். கெட்டதை இருக்கக்கூடாது. புரியுதா? வேற ஏதாவது சொல்லணுமா? உங்களோட பேச ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கா எனக்கு மீண்டும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லவரா இல்லை, நல்லவரா இல்லை. ஓகே. Q19 மீடியா செய்திகளுக்காக வாட்ஸ்அப் யுவராஜ்.